Hello friends, welcome to my YouTube channel. Previous வீடியோவில் JSX பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் React Components பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி காம்பனன்ட்ஸ் வந்து ப்ராடாக 2 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸ், ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்பனன்ட். இப்போது நமக்கு ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணணுன்னாவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு காம்பனண்ட்டை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட பேஜ் எடுத்துட்டோம்னா இது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட வெப் பேஜ் இல்லையா? ஸோ இப்போ இங்கே ஒவ்வொரு ஹைலைட் பண்ணியிருக்கிற ரெட் பார்டர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து காம்பனண்ட்ஸாக தான் நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோகோ இருக்கா, இது வந்து லோகோ காம்பனண்ட். ஸோ இங்கே வந்து சர்ச் இன்புட் இருக்கு, இது ஒரு செப்பரேட் காம்பனண்ட். இங்கே லாகின் கார்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், இதுவுமே வந்துட்டு காம்பனண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பிலோ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸோ, இங்கே ஈச் ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் காம்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெப் எதுக்காக காம்பனண்ட்ஸாக நம்ம பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சேம் லேஅவுட் வந்துட்டு உங்களால் வந்துட்டு எகைன் அண்ட் எகைன் வந்துட்டு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2 லேஅவுட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? டைவிங் டு த கோட். இப்போ இங்கே சோர்ஸில் வந்துட்டு நான் ஒரு காம்பனண்ட்ங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பனண்ட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காம்பனண்ட்ஸ் பார்க்க போகிறோம்? கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட். கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ஸில் வந்துட்டு மெயினாக ES6 கிளாஸ் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஸ்டேட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ட் ஸ்டேட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்து ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, எப்போல்லாம் நமக்கு வந்து ரீரெண்டர் பண்ணணும் வெப் பேஜில் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேட்டை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணோம்னா அந்த வெப் பேஜில் இருக்கிற காம்பனண்ட் வந்துட்டு அப்டேட் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ஸ் தான் இனிஷியலாக வந்தது ரியாக்டில். ஸோ இது வந்து மோர் வெர்போஸாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பாய்லர் பிளேட் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மெயினாக வந்து லீகசி ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு ஸ்டில் கிளாஸ் பேஸ்ட் காம்பனண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் ஒரு கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டுங்கிறது வந்து எங்கிருந்து வருது பார்த்தீங்கன்னா ரியாக்ட்லேருந்து வருது. ஸோ சிமிலர் வே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுலேருந்து வந்துட்டு நம்மளால JSX வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நம்ம கவுண்டர் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? நான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் தான் வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு ஸ்டேட் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இன் கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் டிஸ்டார்ட் ஸ்டேட்டில் வந்து நேம் வந்து ஜான் டோன்னு டிஃபால்ட்டாக வந்துருக்கு. நான் இதை வந்துட்டு கவுண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ வந்துட்டு 0. ஓகே, இந்த இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ 0ன்னு வந்துருச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டேட்டை வந்து கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ல ரெண்டர் பண்ணணும்னா அதே சின்டாக்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிவ் மட்டும் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ நான் இந்த இடத்துல இதுக்குள்ள வந்துட்டு p count ஈக்குவல் டு கரண்ட் கவுண்ட் வேல்யூ. இதை எப்படி எடுக்கணும்? அகைன் சேம் சின்டாக்ஸ் தான், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ நான் இதை ஆக்சஸ் பண்ணணும்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட். ஓகே, இப்போ நான் போட்டேன்னா இப்போ நம்ம வெப்பேஜ் போய் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ஸை வந்து app.jsலேருந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கிருந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வெப்பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவுண்ட் வந்து 0, ஏன்னா இனிஷியல் வேல்யூ கவுண்ட் வந்துட்டு நம்ம 0 வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அகைன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கவுண்டர் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறப்ப வந்துட்டு அந்த கவுண்ட் வேல்யூ வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கிளாஸ் பேஸ்ட் காம்பனண்ட். இப்போ ஒரு பட்டன் வந்து எழுதிக்கிறேன். பட்டன்ல வந்துட்டு ஆன் கிளிக் ஈவெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டோட ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அகைன் டிக்ளேர் பண்ணுவோங்க. இன்க்ரிமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டை கெட் பண்ணிட்டு இந்த கவுண்ட் வேரியபிள், கவுண்ட்டுங்கிறது வந்துட்டு நத்திங் பட் ப்ராப்பர்ட்டி.
இல்லையா? இந்த கவுண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட் கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ வெப்பேஜ் போயிட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 0வா இருந்துச்சா, 0 + 1 1. ஸோ அகைன் நான் இதை பட்டனை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட் மூலியமா வந்துட்டு நம்ம எப்படி அப்டேட் பண்றதுன்றத பார்ப்போம். இங்க மெயினா என்ன நீங்க கவனிக்கணும்னா, இப்போ இங்க ஸ்டேட்டுங்கிறது வந்துட்டு நம்ம இங்க ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட் வந்து ஒன்லி வே டு அப்டேட் வந்து திஸ் செட் ஸ்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலியமா தான் வந்துட்டு நம்ம ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இந்த செட் ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணீங்கன்னா வாட் எவர் வேல்யூ அப்டேட்டட் இங்க வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, சேம் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பேஸ்ட் காம்பனன்ட் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷனல் பேஸ்ட் component.jx ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் பேஸ்டுக்கான சின்டாக்ஸ். மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க எந்த ஒரு கிளாஸ் பேஸ்ட் சின்டாக்ஸ் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அங்கிருந்து வந்துட்டு நம்ம JSX வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கும். கம்பேர் டு கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸோட ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்து சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து மெயின் ரீசன் இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றது. அண்ட் வாட் எவர் we are able to do with class based components, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சேம் ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். அகைன் இப்போ ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு அந்த அகைன் இன்க்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கவுண்டருங்கிற ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அங்கே மாதிரி திஸ் டாட் ஸ்டேட் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் ஹூக் இருக்கு. இதை வச்சு வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ வந்து 0. இந்த பேரந்தசிஸ்ல வந்து வாட் எவர் வேல்யூ யூ ஆர் பாசிங் இஸ் த இனிஷியல் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதியிருக்கேன் இல்லையா? இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அகைன் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம், இன்க்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் மெத்தட்ல வந்துட்டு பட்டன் கிளிக் பண்றப்போ இந்த இன்க்ரிமெண்ட் மெத்தட் வந்து கால் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் ஸ்டேட் அப்படின்னு போட்டு கவுண்ட் பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த செட் ஸ்டேட் மூலியமா வந்து நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் கால் திஸ் ஃப்ரம் app.js. ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை கால் பண்ணிட்டு இப்போ வெப் பேஜ் போய் பாருங்க. இப்போ அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்பனண்ட் இருக்கு. ஒன்ஸ் நான் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு இந்த கவுண்ட் வந்து இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனல் பேஸ்ட் காம்பனண்ட் என்னன்னா இங்கே செட் கவுண்ட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இது வந்து செட் ஸ்டேட்டுங்கிற மாதிரி இருக்கும் கிளாஸ் பேஸ்ட் காம்பனண்ட்ஸில். ஒன்லி வே டு அப்டேட் செட் ஸ்டேட் வச்சு தான் வந்துட்டு நம்மளால அப்டேட் பண்ண முடியும். இங்கே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல வாட் எவர் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற நேம் தான். வந்து செட் கவுண்ட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணா கொடுத்துக்கலாம், செட் இன்க்ரிமெண்ட் கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தனாலும் இந்த இதை வந்து நான் இங்கே போட்டுட்டு அகைன் இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கும். நான் இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இங்கே வந்து நேமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. பட் மோர் ப்ரிஃபர்ட் வே வந்து வாட் எவர் இங்கே கவுண்ட்னு இருந்ததுன்னா மோஸ்ட்லி வந்துட்டு செட் கவுண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சேம் சின்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக வந்து இந்த ஸ்டேட் தான் அப்டேட் ஆகுங்கிறது தெரியும். ஃபங்க்ஷனல் பேஸ் காம்பனண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து 16.8ல தான் வந்துட்டு மேனேஜிங் ஸ்டேட் அண்ட் சைட் எஃபெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ஸ்னு இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட் எல்லாம் வந்து எதுவும் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், அந்த நிறையா ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கமிங் லெசன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அஸ் யூஷுவல் வந்துட்டு லெஸ் பாய்லர் பிளேட்டா இருக்கும். கொஞ்சம் காம்பனண்ட் வந்து கிளீனாகவும் சின்டாக்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கிறதுனால யூஐ லாஜிக் வந்து செப்பரேட்டாக நமக்கு குயிக்காக எழுது. நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். லைஃப் சைக்கிள்னா ஒன்றும் இல்லை, ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறப்போ என்ன ஆர்டரில் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறதா வந்து லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ லைஃப் சைக்கிள் வந்து அகைன் வந்து ஆன் கிரியேஷன், ஆன் ரெண்டு இதாக வந்துட்டு நம்ம பிரிக்கலாம். இப்போ ஆன் கிரியேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு காம்பனண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகிறப்போ என்ன மாதிரி வந்துட்டு எந்தெந்த மெத்தட் வந்து கால் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆயிருச்சு, மவுண்ட் ஆயிருச்சு அப்படின்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட்ங்கிறது வந்து கால் ஆகுது.
இப்போ அகைன் வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் எல்லாம் இருக்கும் கரெக்ட்டுங்களா. இங்க வந்து யூஸ் ஸ்டேட் கால் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யூஸ் எஃபெக்ட்ங்கிறது வந்து கால் ஆகும். யூஸ் எஃபெக்ட்ங்கிறது வந்துட்டு நம்ம 2 டைப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வித் எம்ப்டி டிபெண்டன்சி அரேனா இது வந்து ஒன்லி ஒன் டைம் வந்து கால் ஆகும். அதே வந்து இங்க நீங்க டிபெண்டன்சி அரே ஏதாவது குடுத்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட்டோட டிபெண்டன்சி அரே வந்து இங்க குடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்டேட் ரெண்டர் ஆகுறப்போ கரஸ்பாண்டிங் யூஸ் எஃபெக்ட்ல நம்ம என்ன ஃபங்ஷன் எழுதியிருக்கிறோமோ அது கால் ஆகும். லெட்ஸ் சி சம் கோட் எக்ஸாம்பிள். இப்போ கிளாஸ் பேஸ்டு காம்போனன்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ கால் ஆகும்னா, ஒன்ஸ் இந்த காம்போனன்ட் வந்து டாம்ல ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இதுல என்னென்ன பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிஐ கால் பண்ணி இனிஷியலா நம்ம இந்த காம்போனன்ட்ஸ்க்கான டேட்டா ஏதாவது வேணும்னா இதுலேருந்து வந்து நம்ம ஃபெச் பண்ண முடியும். நான் இங்க போயிட்டு கன்சோல் பார்க்குறேன். ரீலோட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? காம்போனன்ட்ஸ் டிட் மவுண்ட் வந்து கால் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து கிளாஸ் பேஸ்டு காம்போனன்ட்ஸ்ல. அதே வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்போனன்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட். ஓகே. யூஸ் எஃபெக்ட்ங்கிறது ஒரு ஹூக்கு. இது ஹூக் கான்செப்ட்ல வரும்போது நான் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுலயும் வந்துட்டு நீங்க ஒரு கன்சோல் லாக் போட்டு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். மவுண்டன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அந்த காம்போனன்ட் வந்து எப்ப அந்த டாம்ல ரெண்டர் ஆகுது, அந்த டைம்ல ஒன்ஸ் ரெண்டர் ஆயிருச்சுன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு கால் ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட் மவுண்டட், காம்போனன்ட் மவுண்டட். ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் பேஸ்டு காம்போனன்ட்லேருந்து வருது. இது வந்து ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்போனன்ட்லேருந்து வருது. இன்னொரு காம்போனன்ட் லைஃப் சைக்கிளும் இருக்குது. அது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் டிட் அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்றோம் இல்லையா? ஒரு சில டைம் வந்து நம்ம வென்எவர் இந்த ஸ்டேட் அப்டேட் பண்றப்போ, அத டிபெண்ட் பண்ணி ஒரு ஆப்பரேஷன் பண்ற மாரி சினாரியோஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்போ வரும். ஸோ அதுக்கு என்ன ஃபங்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, காம்போனன்ட் டிட் அப்டேட்ங்கிற லைஃப் சைக்கிள் குடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு வென்எவர் ஸ்டேட் கெட் அப்டேட்டட் இந்த மெத்தட் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீவியஸ் ப்ராக் ப்ரீவியஸ் ஸ்டேட்னு வந்து 2 இருக்குங்க இல்லையா? இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இருக்கிற கவுண்ட்டும் கரண்ட் ஸ்டேட் இருக்கிற கவுண்ட்டும் எப்பெல்லாம் ஈக்குவலா இல்லையோ அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு இங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ செக் பண்ணுவோம். நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்டேட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன்னா இட் காட் சேஞ்சர் டு 1. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்டேட்டட் 1ன்னு வந்திருக்கா. இது ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஸ்டேட் அப்டேட் ஆகிறப்போ இது எப்போ ஈக்குவலா இல்லையோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து கவுண்ட் அப்டேட்டட் அப்படிங்கிற கன்சோலுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸுக்கும் இங்க யூஸ் எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எகைன் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இங்க எம்டி அரே கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த எம்டி அரேக்கு பொதுவா இங்க வந்துட்டு நான் ஜஸ்ட் அந்த ஸ்டேட் வேரியபிள் வந்து பாஸ் பண்ணேன்னா எப்பெல்லாம் வந்துட்டு நான் இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்துட்டு நமக்கு இந்த கவுண்ட்டுங்கிற டிபெண்டன்சி அரே கொடுத்துருக்கேன். இப்போ எப்பெல்லாம் இந்த கவுண்ட் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ லெட் செக் இந்த அகைன் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் சேஞ்சுடுன்னு வருதா? ஸோ எப்போல்லாம் நான் வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.